நிறைய இயக்குனராக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டரு எல்லாருமே கேரளா. அந்த பாடல் இங்கே வந்துட்டு இந்த பாடல் தான். தினாசர் சொன்ன மாதிரி வந்தாரை வாழ வைப்போம், வந்தாரை ஆழமும் வைப்போம். ஆமாம், அங்கே தமிழர்கள் அங்கே தான். அதனால் இங்கே வந்து எங்களுக்கெல்லாம் மலையாளம், தெலுங்கு, கன்னடாலாம் இல்லை. இங்கே வந்துட்டால் கலைஞர் சினிமா மியூசிக் சதீஷ் சங்கர் இருக்குது. ஆமாம், சச்சித் சங்கர் எங்களுக்கு இசையமைப்பாளர் தான். எங்களுக்கு மொழிலாம் தேவையில்லை. இயக்குனர் ராஜேஷ், அவர் இந்த மொழி அந்த மொழிலாம் இல்லை, அவர் சினிமா மொழி தான், திரைமொழி தான் எங்களுக்கு. அது மாதிரி ராஜநாயகம் வந்து அதெல்லாம் பார்க்காம கதையை மட்டும் பார்த்துருக்காரு, மொழியை பார்க்கல அவர். அந்த வகையில் உங்களுக்கு நன்றி சார். ராஜேஷ் அது துணிச்சலை பாராட்டணும். ஏன்னா ஒரு இயக்குனர் வந்து பிகினிங்கே ஹீரோ நடிக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் தைரியம் வந்துடாது. எனக்கு திருப்பாச்சி, சிவகாசி, திருப்பதி, திருவண்ணாமலை, அதுக்கடைய பழனி. ஆமாம், பழனி முடிச்சதுக்கப்புறம் நிறைய வாய்ப்புகள் ஹீரோ நடிக்க வந்தே வந்துச்சு. சில பெரிய புதுசரே சில டேரக்டர்லாம் அனுப்பி கதைலாம் சொல்ல சொன்னாங்க. ஆனால் எனக்கு பயம். நல்லா போயிட்டுருக்கு, ஆண்டு நல்ல ஒரு இயக்குனருக்கு பாதையை கொடுத்துருக்கான், நல்லா தானே போயிட்டுருக்கு. சின்ன பயம் வந்துச்சு, வேணாம் பேரரசு ஒழுங்காக வந்து வேலையை பாரு. நம்ம ராசு மதுரவன் வந்து மாயண்ட குடும்பத்தால் ஃபஸ்ட் என்னத்தான் கேட்டார், ஃபஸ்ட்லாம் மாட்டேன்ட்டேன். அது என்னன்னா பயம்தான். நம்மளாவது சரிப்பட்டு வருவோமா, நமக்கு இது தகுதி இருக்கா, நம்ம ஊர்லேருந்து டைரக்டராக கிளம்பி வந்தோம், இப்படிலாம் நினச்சோம். பயம்தான். ஆனால் ராஜேஷை பொறுத்த வரைக்கும் அந்த பயம் இல்லை. முதல்ல துணிச்சல். அந்த துணிச்சல் எங்கே வரும்னா கதை மேலே உள்ள கான்ஃபிடென்ட், தன் கதையில் மேலே உள்ள நம்பிக்கை. அப்போ இந்த கதையில் யார் நடித்தாலும் ஹிட் ஆகும்போது அதையே நாமளும் நடிக்கக்கூடாது, அந்த முடிவு தான். ஆனால் படம்லாம் பார்க்கும்போது ஹீரோ ஓகே சார், நீங்கள் நம்ம சரியில்லை, நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க, என்ன ஹீரோ நீங்கள் ஹைட்டாக இருக்கலாம், அது பிரச்சனை இல்லைங்க, ஹைட்லாம் பிரச்சனையே இல்லை. என்ன அந்த கொஞ்சம் டூயட்டில் லவ் சீனில் கொஞ்சம் அச்சம் தெரியுது, கொஞ்சம் நெருங்க பயப்படுறாரு. ஒரு கிட்ட வந்துச்சுன்னா போதும், அப்புறம் கிட்ட போயிடலாம், அது வரைக்கும் எட்டதான் இருக்கணும். அந்த தயக்கத்தை கொஞ்சம் தூக்கி போட்டுருங்க. வணக்கம் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், பிஆர்ஓ கார்த்தி அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிடுங்க. நன்றி நன்றி. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் வஞ்சி அந்த படத்தோட டீமுக்கு தான் போய் சேரும். திருவண்ணாமலை பக்கத்தில் செஞ்சு, இந்த படத்தோட பேர் வஞ்சி. திருவண்ணாமலை பக்கத்தில் செஞ்சு, இந்த படத்தோட பேர் வஞ்சி. குழம்புக்கு போடுவாங்க இஞ்சி, குழம்புக்கு போடுவாங்க இஞ்சி. இன்னைக்கு ஆடியோ ரிலீஸ் வஞ்சி. இது இஞ்சி அது வஞ்சி, இது இஞ்சி அது வஞ்சி. வஞ்சி. ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். வந்திருக்கு மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. என் பேர் ஷாமலத்தராஜ், நான் ஒரு ஆக்ட்ரஸ் தான். ஸோ இந்த படத்துக்கு பண்ணல, அது ஒரு விஷயம். பட் கண்டிப்பாக ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க் வித் மெனி டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ். ஸோ வஞ்சி படத்துக்கு மீடியா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். பிகாஸ் சினிமாவில் வந்து சின்ன படம் இருக்கட்டும், பெரிய படமாக இருக்கட்டும், எல்லாரோட ட்ரீமு, எல்லாரோட ஆசை, எல்லாரோட ஸ்ட்ரகிள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ எனக்கு இன்வைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மீடியா ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்போர்ட் வஞ்சி. ஸோ
So yeah, thank you so much, and I would like to congratulate entire team of 1G and actors, artists, especially producer ma'am and sir, as well as director. Thank you so much. Congratulations, the team of 1G. அந்த படத்தோட தயாரிப்பாளர் விமலா ராஜநாயகம் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேடம். நீங்கள் 3 படம் தயாரித்து கதை சொன்னீங்க. 4வது படத்தில் என்ன தான் கதாநாயகனாக போட போகிறதா வெளியில் சொன்னீங்க. அது உண்மை தானே? அது மேடம் உண்மையா இல்லை? எது சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா என்னுடைய அடுத்த படத்தோட தயாரிப்பாளர் விமலா ராஜநாயகம் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா அப்போ தான் அடுத்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி ராஜநாயகம் சார், ஓ சூப்பர். என் இனிய தமிழ் மக்களே, என் இனிய தமிழ் மக்களே என சிங்கக் குரலில் சிங்கார தமிழ்நடையில் துள்ளி குதித்து வரும் அருவிநீராய் பள்ளி குழந்தை முதல் பாக்கிடிக்கும் கிழவி வரை, பள்ளி குழந்தை முதல் பாக்கிடிக்கும் கிழவி வரை சொல்லி மாளாது உன் திரைப்பணிக்கு தீனி போட்டது நம் இயக்குனர் இமயம். உன் பெயரில் பாரதி இருந்ததால் என்னவோ உன் படங்களில் எல்லாம் பெண்களின் வீர உயிர் கொடுத்தாய். உன் பெயரில் பாரதி இருந்ததால் என்னவோ உன் படங்களில் எல்லாம் பெண்களின் வீர உயிர் கொடுத்தாய். படித்தாண்டினாலும் பத்தினி பத்தினி தான் என்ற வசனங்கள் உன் உடல் மண்ணில் புதைக்கும் போது என் கண்கள் குளமாகின. உன் உடல் மண்ணில் புதைக்கும் போது என் கண்கள் குளமாகின. கள்ளிப்பாலிலேயே தூக்கிலிடும் சிசுக்களை, கள்ளிப்பாலிலேயே தூக்கிலிடும் சிசுக்களை பள்ளியிலே பாடம் கற்று, கள்ளிப்பாலிலேயே தூக்கிலிடும் சிசுக்களை பள்ளியிலே பாடம் கற்று பாமரனை மாற்றிய உன் உயிர சிந்தனை, பாமரனையும் மாற்றிய உன் வீர சிந்தனை எண்ணங்கள் உன் இழப்பை ஆழிப்பேரலை போல் அழவைத்து சென்று விட்டாய். உன் இழப்பை ஆழிப்பேரலை போல் அழவைத்து சென்று விட்டாய். குருவையும் மிஞ்சியவன் சிஷியன், குருவையும் மிஞ்சியவன் சிஷியன் 10 முறை பார்த்தாலும் மறுமுறை பார்க்க வேண்டும் என்று, 10 முறை பார்த்தாலும் மறுமுறை பார்க்க வேண்டும் என்று கதைகளில் சூனிய வைத்து தமிழ் மக்களை கட்டி போட்ட பாக்கியவான் பாக்கியராஜா. தமிழ் மக்களை கட்டி போட்டு பாக்கியவான் பாரதி ராஜா. பெண்ணியத்தை கண்ணியமாக கட்டி, பெண்ணியத்தை கண்ணியமாக காட்டி பெண் நினைத்தால் மலையையும் மயில்கல்லாய் மாற்றுவாள், பெண் நினைத்தால் மலையையும் மயில்கல்லாய் மாற்றுவாள் என்று உன் படைப்புகள் தான் எங்களின் பாடங்கள். இந்த 2 ராஜாக்களும் திரையிலிருந்து இந்த உலகிலிருந்து ஓய்வெடுக்க சென்று விட்டீர். இந்த உலகிலிருந்து ஓய்வெடுக்க சென்று விட்டீர். என் மக்களை நிலைகளையே வைத்து விட்டீர். உங்கள் ஆன்மாக்கள் சாந்தி அடையட்டும், உங்கள் ஆன்மாக்கள் சாந்தி அடையட்டும். உங்களின் வழியிலேயே பூத்த ஒரு வீரமகளின் வாழ்க்கை படம், உங்களின் வழியிலேயே பூத்த ஒரு வீரமகளின் வாழ்க்கை படம் பிடித்த ராஜேஷ் இயக்குனரை பாராட்ட வார்த்தை இல்லை. உங்கள் வழியிலேயே ஒரு வீரமகளின் வாழ்க்கையை படம் பிடித்த ராஜேஷ் இயக்குனரை பாராட்ட வார்த்தை இல்லை. வஞ்சி மகளின் இரத்த நாளங்களை இசைநாதங்களாக வழி கொடுத்த, வஞ்சி மகளின் இரத்த நாளங்களை
இசைநாதங்களாக வழி கொடுத்த இசையழகன் சதீஷ் சங்கர். இசையழகன் சதீஷ் சங்கர், உங்களின் ராகங்களே வஞ்சியின் கீதங்கள், உங்களின் ராகங்களே வஞ்சியின் கீதங்கள். உன் நடிப்புக்கு வஞ்சியின் இளவரசி தன் காந்தக்கண் பேரழகி. உன் நடிப்புக்கு வஞ்சியின் இளவரசி காந்தங்கன் பேரழகி சாம்பல். உன் நடிப்பின் வஞ்சியின் வெற்றிக்கு சமர்ப்பணம். 3 திரைப்படம் எடுத்தாலும் வெற்றி கிட்டும் வரை விடமாட்டேன், வெற்றி கிட்டும் வரை விடமாட்டேன் என்று விடாமல் படம் எடுக்கும் விமலா. வெற்றி கிட்டும் வரை விடமாட்டேன் என்று விடாமல் படம் எடுக்கும் விமலா. இந்த திரைப்படம் தொடர்ந்து வெற்றி பெறும் உன்னுடைய நிழலா. இந்த திரைப்படம் தொடர்ந்து வெற்றி பெறும் உன்னுடைய நிழலா. நன்றி, வணக்கம். நிறைய இடத்துல ஷூட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி என் கூட இந்த படத்துக்காக கஷ்டப்பட்ட எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். எல்லோரும் நல்லா உழைச்சிருக்கீங்க. மாஸ்டருக்கு ஸ்பெஷலாக நன்றி சொல்கிறேன். அவ்வளோதான்.